எல்லாரும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நியூஸ் ஃபைனலாக வெளியே வந்துடுச்சு. ஆர்சிபி கேப்டன் இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோன்னு நம்ம மனசில் 1000 கேள்வி ஓடிட்டு இருக்கோம். பட் ஃபைனலி ரஜத் பட்டிதார் தான் இந்த சீசனோட கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக ஆர்சிபி. ஸோ இது ஒரு என்ன மாதிரி மூணு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சூப்பரான மூணு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ஃப்யூச்சருக்கும் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் லீகாக இருக்கட்டும் அண்ட் அவர் ஆடின ஒரு ஸ்டேட் டீமுக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சூப்பராக கேப்டன்சி பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு சூப்பரான மூணு நினைக்கிறேன். பட்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அவரோட சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இப்போ ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து எம்எஸ் டோனி வந்து பின்னாடி வந்து இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக விராட் கோலி வந்து பட்டிதாருக்கு பின்னாடி வந்து இன்புட்ஸ் கொடுக்க தான் போகிறாரு. ஸோ கேப்டன்சி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எப்போவுமே போகாது. ஒன்ஸ் லயன் ஆல்வேஸ் லயன்னு சொல்லி ஆகணும். விராட் கோலி இருப்பார், பின்னாடி நிற்பார். பட்டிதாருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவருக்கு எங்கே எடுக்கணும், என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சீசன் ஒரு எக்ஸைட்டிங் சீசன் வெயிட்டிங் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லி ஆகணும். பட்டிதாரோட கேப்டன்சி என்ன மாதிரி இருக்கும், அட்டாக்கிங்காக பண்ண போகிறாரா, என்ன மாதிரி இருக்க போகுது, அண்ட் பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த டீமை லீட் பண்ணுறதுல வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நெருங்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் இந்தியா என்ன மாதிரி ஆட போகிறாங்கன்னு. பும்ரா வேறு இல்லை. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு. அண்ட் ரஜத் பட்டிதாரோட ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. 2022 ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தார். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்து அண்டு செம க்ரூஷலான ஒரு நாக்ஸ்லாம் ஆடி அந்த டீமை வந்து செமிஸ்க்கு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே ஒரு பிக் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணி அந்த டீமோட வின்னுக்கு ஒரு பேக் போனாக இருந்தார். ஸோ அங்கேருந்து அவரோட ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இந்தியன் டீமுக்குள்ளே வந்தார். ஸோ இப்போ ஃபைனலி ஆர்சிபி டீமோட கேப்டனாக ஆகியிருக்காரு. ஒரு யங்கஸ்ட் கேப்டன் சொல்லலாம். அண்ட் வி வில் விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் லெட்ஸ் சி காய்ஸ், நல்லா பண்ணுவார், நம்புவோம். ஈசல கப் நம்தேவா இருக்குமான்னு.